ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே போடாதீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் வரலாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிறவங்களும் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. இது என்னுடைய எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் சொல்கிறேன். ஒரு சில வீடியோவில் நான் விட்டுட்டுருக்கலாம். அதை நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேசாக அந்த வேர்டை மிஸ் பண்ணிவிட்டீங்க, கமெண்ட்டில் தெரிவிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக மனசில் உட்காந்துருக்காம ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும், நம்ம வந்து என்ன டார்கெட் செட் பண்ணுமோ அந்த டார்கெட் வரலாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுற விஷயம் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக உயர்ந்துட்டுருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நான் வீடியோ வந்து போட்ட டைட்டிலில் நான் டிசைட் பண்ணது வேறு. ஏன்னா மக்கள் வந்து ரியாலிட்டி பற்றி பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன சொல்லுது, அவங்க எதிர்பார்க்கல. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒன்லி ப்ராஃபிட், எப்படி சம்பாதிக்கலாம், எவ்வளோ முதல் போட்டால் எவ்வளோ சம்பாதிக்கலாம், டெய்லி எவ்வளோ சம்பாதிக்கலாம், ஆப்ஷனில் பையிங்கில் சம்பாதிக்கலாமா, இந்த மாதிரி மைண்ட் செட்டோட அதிகமான மக்கள் வந்து நம்ம யூடியூப்பில் நெருங்க சொல்லும். நம்ம வந்து ரியாலிட்டி பற்றி பேசணும். இப்போது ஆக்சுவலாக நான் வந்து என்ன தம்ப்நெயில் பண்ணியிருக்கேன் நீங்களே பாருங்கள். தம்ப்நெயில் போட்டது ஆக்சுவலாக வந்து பேப்பர் ட்ரேடிங்கில் உண்மையில் ஒர்க் ஆகுமா, பேப்பர் ட்ரேடிங்கில் சம்பாதிக்க முடியுமான்னு தான் நான் வந்து ஆக்சுவலாக வந்து போட்டது நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு அந்தளவுக்கு சப்போர்ட்டிங் இருக்காது அப்படின்னு நானே வந்து டிசைட் பண்ணேன். ஏன்னா வந்து இது எனக்கு என்ன ஷேர் பண்ணணுமோ அதை வந்து என்னுடைய தரப்பில் நான் அதை வந்து டைட்டில் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் இதை பற்றி உங்களுக்கு என்ன பேப்பர் ட்ரேடிங் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் மூலிமா தெரிவிங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அதை போடுறேன். இல்லைன்னா அதை அப்படியே தூக்கி குப்பையில் போடலாம், அவ்வளோதான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம யூடியூப் சேனல் இந்த அளவுக்கு க்ரோத் ஆகிறதுக்கும், நம்ம 25K கூடிய சீக்கிரத்தில் சப்ஸ்கிரைப் கவுண்டிங் ஆகிறதும் மெயின் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் என்னால் கண்டிப்பாக பண்ண முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. ப்ராஃபிட்டை நம்ம RSIயில் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து RSI ஸ்டாக்கஸ்டிக் RSIக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறது வச்சிங்களேன். இப்போ ஓவர் பாட் ஓவர் சோல்டுன்னு இருக்கால, அது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா மேலே வந்து 80 இருக்கும், கீழே வந்து 20 இருக்கும். ஓகேங்களா. ஜென்ரலாக மார்க்கெட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா 80 ரேஞ்சு போயிடுச்சுன்னா வந்து என்ன சொல்கிறது, ஓவர் பாட் வாங்கி ஆயிடுச்சு, மார்க்கெட் இங்கேருந்து திரும்பும் அப்படின்வாங்க 80 ரேஞ்சுக்கு அப்புறமா. அதுக்கப்புறம் 80 ரேஞ்சு கீழே வந்ததுக்கப்புறம் கீழே 20க்கு வந்துச்சுன்னா ஓவர் சோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வித்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே திரும்ப மேலே போகும் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன். இந்த ஸ்டாக்கஸ்டிக் RSI அப்படின்றது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அது. ஸோ இதோடைய ஜென்ரலாக இப்படி மார்க்கெட்டில் எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, 80 ரேஞ்சையும் 20 ரேஞ்சையும். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை நம்ம திங்க் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஒரு ஊர் இருக்குது, இப்போ இந்த ஊர்லேருந்து இந்த ஊர் ஸ்டாப் இருக்குது, திரும்ப இந்த ஊர் ஸ்டாப் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ நம்ம இந்த ஊர் ஸ்டாப் இருக்குது, நம்ம இந்த ஊரில் புறப்பட்டு இங்கே போயிட்டு இங்கேருந்து நம்ம புறப்பட்டு இங்கே வரத்துக்குன்னா நம்ம இன்னொரு ஐடியா பண்ணலாம். சரி, ஸ்கேல்பிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமே, ஓகேங்களா அப்படின்னு ஐடியா பண்ணேன். எப்படின்னா, இப்போ இது வந்து புறப்புற ஸ்பீடு இருக்கு இல்லைங்களா, இது வந்து 20 கிலோமீட்டர் ஃபஸ்ட் கியரில் போட்டு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து மூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மூவ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கிடத்தில் சிட்டி உள்ளே வந்துடுச்சு. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக் இந்த ஏரியா உள்ளே வர சொல்ல இதுவும் ஸ்பீடு வந்து குறைஞ்சிடும். புறப்புற ஸ்பீடும் இறங்குறது, அதாவது ஸ்டாப் ஆகிற ஸ்பீடு வந்து குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மிடில் ரேஞ்சை நம்ம ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு ஒரு தாட்ஸ் வந்தது. இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி டைம் இது. சரி, இந்த விஷயம் உங்கள் கூட ஷேர், எத்தனை பேருக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கங்க. அதாவது போகிற ஸ்பீடில் ஒரு இங்கே ஏறி இங்கே இறங்கிக்கிறப்பான, எப்படிங்க இங்கே ஏறி இங்கே இறங்கி இருக்கிறேன், ஜஸ்ட் உள்ளே வந்து வெளியே போய்ட்றேன். அதே மாதிரி இங்கே வந்து இங்கே என்ட்ரி ஆகிறேன், ஒரு சின்ன பாயிண்ட், அந்த மூமெண்ட்டை நான் கேட்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு சின்ன பாயிண்ட் போதும், எனக்கு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் போதும், எனக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கலாம் விரும்பலை அப்படின்றவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட 70% ஒர்க் ஆகும். எதுவும் வந்து 100% ஒர்க் ஆகிறது கிடையாது. மேபி இங்கேருந்து நீங்கள் என்ட்ரி எடுத்துப்போம் ஸ்பீட் போகுதுன்றதுக்காக திரும்ப இங்கேருந்து போகக்கூடாது, எந்த கட்டாயம்லாம் கிடையாது. குவான்டிட்டி சைஸ் கம்மி தான் பண்ணுங்கள். குவான்டிட்டி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. மேபி உங்களோட குவான்டிட்டி 5 இருக்கட்டும், 10 இருக்கட்டும், 100 இருக்கட்டும், 50 இருக்கட்டும், வெரி 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 ஸ்மால் குவான்டிட்டி யூஸ் பண்ணுங்கள். அதில் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சம்பாதிக்கணும், நம்ம எவ்வளோ நம்ம கெப்பாசிட்டி இருக்குது, நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்குது, ஒரு குவான்டிட்டி மேனேஜ் பண்ணுங்கள். ஒரு 10 குவான்டிட்டினா ஒரு 2 மாதம் 3 மாதம் 10 குவான்டிட்டி மேனேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 20 குவான்டிட்டி மேனேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 30. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒன்று, 2ஆவது நாள் ஒன்று, 5 நாள் கழிச்சு ஒன்று, 10 நாள் கழிச்சு மாற்றி பண்ண சொல்லணும்னா அது ட்ரேடிங் இல்லை, அது கேம்பிளிங். அது பேர்
உங்கள் விருப்ப பிரகாரம் நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அந்த இடத்துல அவ்வளோ குவான்டிட்டி எடுத்துகிட்டு எங்கே என்ட்ரி எடுக்குமா அங்கே டிசிப்ளின் இல்லாமல் உங்கள் விருப்ப பிரகாரம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது பேர் ட்ரேடிங் கிடையாது. ஸோ அது மாதிரி பண்ணுறவங்க திருத்திங்க, குவான்டிட்டி சைஸ் ஒரே சீராக அமைச்சிக்குங்க. ஏன்னா வந்து அப்போ தான் அதோட லாஸ் மந்த் எண்டில் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெய்லி ப்ராஃபிட் கணக்கு போடுறீங்க. ஐயோ லாஸ் ஆகிடுச்சு, ஐயோ ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டுறீங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. டெய்லி ப்ராஃபிட்டும் கிடையாது, டெய்லி லாஸும் கிடையாது. மந்த் எண்டில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அதை தான் வந்து கேல்குலேஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த RSI ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ஒரு சின்ன ஸ்கேல்பிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கேட்ச் பண்ணலாம். இதுலேயும் SL கொடுங்க. SL இல்லாமல் எதுவும் கிடையாது. எல்லா ட்ரேடிங்க்கு பின்னாடியும் SL இருங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் ரெகுலராக எந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாலும் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். இப்போ என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து ரென்கோ சார்ட் பிடிச்சிருக்கோம், கேனல் இந்த மாதிரி கேனல் போடுறத வந்து ரென்கோ கேனல் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து எக்கினாஷ் யூஸார் அப்படின்வாங்க. எஸ், நல்ல விஷயம். அவங்களுக்கு எது கான்ஃபிடன்ஸ் கொடுக்குதோ அதை வந்து வெளியே வராதிங்க. அதுலேருந்து அதை நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். அதை இப்போ எக்கினாஷில் வந்து உங்களுக்கு நாய்ஸ் கம்மியாகிடும். உங்களுக்கு அதாவது அந்த ஃப்ளக்சுவேஷன் ஆகுது இல்லைங்களா, அந்த ஒரு சின்ன ஷேடோ வந்து போவோம். அதெல்லாம் வந்து பயம்லாம் வந்து கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிடும். எக்கினாஷி ஓகே, எக்கினாஷில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் ஆகுறீங்களா? வெரி குட், சூப்பர். அதில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் ஆகுங்க. நான் என்ன சொல்ல, ரென்கோவில் எக்ஸ்பெக்ட் ஆகுங்க. ரென்கோவில் எக்ஸ்பெக்ட் ஆகுங்க. நீங்கள் சிபிஆரில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா, சிபிஆர் வச்சு பண்ணுறீங்களா, ஓகே பண்ணுங்கள், அதே பண்ணுங்கள், ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. இல்லை பிவட் மட்டும் யூஸ் பண்ணுறீங்களா, அது பண்ணுங்கள். எதில் நீங்கள் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் மாஸ்டர் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் இல்லை. இந்த ட்ரேடிங்கில் வந்து ரொம்பவும் நீங்கள் டீப்பாக எல்லாத்தையும் ஆரஞ்சு சுற்றி எதையும் பண்ணிச்சு எதுவும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. கடைசியில் குழப்பம் தான் மிஞ்சம். நீங்கள் எவ்வளோ சிம்பிளாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ சிம்பிளாக வந்து ட்ரேடிங் ஈஸியாக உங்களுக்கு புரியும். எவ்வளோ நீங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலாக எடுத்துகிட்டு போகிறீங்களோ ரொம்பவும் கஷ்டமாக தெரியும் அது. ஓகேங்களா? ஸோ வந்து நான் ஆக்சுவலாக வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் வந்து 200 EMA ஒன்று விட்டால் வேறு எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் இதை வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்களும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இல்லையா, ஸோ தெரிஞ்சுக்கிட்டு வச்சு இந்த விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறான்னு. இதை இப்போ நீங்கள் RSI இப்போ நீங்கள் ஸ்டாக்காஸ்டிக் RSI யூஸ் பண்ணீங்க, இதே நீங்கள் இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதை ஒரு 4-5 நாள் யூஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டாப்லாஸ் செட் ஆகிடுச்சு, எனக்கு செட் ஆகலை அப்படின்னா ஒன்றும் யூஸ் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணத்தை. நம்ம டெஸ்டிங்கை பார்க்கலாம். இப்போ நம்ம சார்ட்லையும் போட்டு டைம் போய் பார்க்கலாம் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெகுலராக ஒரே குவான்டிட்டி ஒரே ஸ்ட்ராட்டஜி. ஒரு இப்போ இண்டிகேட்டர் சொன்னீங்களா, ஓகே ஒரே இண்டிகேட்டர் ரெகுலராக யூஸ் பண்ணிவிடுவாங்க. ஆக்சுவலாக வந்து இண்டிகேட்டர் அப்படின்னா என்னென்னா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து சிக்னலே கொடுக்கும். நீங்கள் எந்த இண்டிகேட்டர்னு எடுத்துங்க, நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் சிக்னலே கொடுக்கும். ஸோ நமக்கு ஒரு சில இண்டிகேட்டர் மட்டும்தான் வந்து அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ரிஸ்க் எடுத்து பண்ணணும். எல்லாமே ரிஸ்க் இல்லாமல் எதுவும் கிடையாது. அந்த ரிஸ்க் எடுத்து பண்ணால் தான் உங்களுக்கு சேஃபாக வரும் அந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போ நம்ம இண்டிகேட்டருக்கு போகலாம். அதை இப்போது செலக்ட் பண்ணிட்டீங்களா, RSI ரைட். RSI செலக்ட் பண்ணிட்டோம். RSIயில் எத்தனையோ RSI வருது, நம்ம எது செலக்ட் பண்ணதில்ல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்காஸ்டிக் RSIன்னு இருக்கு பாருங்கள். ஸ்டாக்காஸ்டிக் RSI இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டா என்ன வருது உங்களுக்கு மேலே, கொஞ்சம் நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மேலே 80 லைனுக்கு ஒரு டாட்டா போதுங்களா, கீழே 20 லைன் ஒரு டாட்டா போட்டுங்களா. இப்போது இந்த இடத்துல வந்தால் என்ன சொல்லுவாங்க, ஓவர் பாட் அப்படின்வாங்க. வாங்கியாச்சு, அதிகமான இடம் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, ஓவர் சோல்டு. அதாவது 20க்கு கீழே போயிடுச்சுன்னா இங்கே வித்தாச்சு, இப்போ மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை நமக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்களே. சரி, அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இது செட்டிங்ஸ் இருக்குது இல்லைங்களா, எங்கே போச்சு செட்டிங்கு, ஓகே செட்டிங்ஸ் போங்க, இன்புட்ஸ் போங்க, ஓகே ஸ்டைலா, ஓகே இங்கே பாருங்கள் 80 இருக்குது இல்லைங்களா, இந்த 80 வந்து 60 ரெடியூஸ் பண்ணிவிடுங்க. அதான் நம்ம சென்ட்ரல் ஏறிங்கிறோம் இல்லையா, ஒரு 60 ஸ்பீடு வச்சுக்கோங்க. இந்த 50 இருக்கு இல்லைங்களா, கீழே லோ சாரி 50 வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க, தேவையில்ல, மிடில் பேண்ட் இது வானாது. இந்த 20 இருக்கு இல்லைங்களா, இந்த 20 வந்து 40 பண்ணிவிடுங்க. இது வந்து 40 பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ரேஞ்ச் வந்து ரொம்ப சின்னதாகிடும். ஓகேங்களா? கொஞ்சம் பெருசு பண்ணிக்க போட, வேறு எதுவும் இல்லை. அதாவது இந்த இடத்துல நாம் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறாருங்க. இது வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணிக்கங்க. 1 hour இல்லை 15 minutes கொஞ்சம் டைம் ஃப்ரேம் பெருசாக இருக்கட்டும். அதாவது இந்த விஷயம் நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா 1 hour இல்லை 15 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ட்ரி எக்ஸிட் மட்டும் ஸ்டடி பண்ணுறதுக்கு 1 hour இல்லை 15 minutes யூஸ் பண்ணிக்கங்க. என்ட்ரி எக்ஸிட் மட்டும் 1 minute வந்துடுங்க. இது செலக்ட் பண்ணுறது 1 hour அல்லது 15 minutes ரெண்டுத்தில் இந்த மாதிரி ஸ்டாக்கஸ் இண்டிகேட் போட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி வச்சுக்கோங்க.
எப்போ இந்த லைன் கட் ஆகி உள்ளே வருது இல்லைங்களா, இந்த கட் ஆகிட்டு உள்ளே வர சொல்லும் 1 மினிட்டுக்கு ஜம்ப் ஆகிடுங்க. 1 மினிட் ஜம்ப் ஆகிட்டதுக்கப்புறம் அங்கே என்ன சினாரியோ இருக்குது அது எதுவும் வாட்ச் பண்ணாதீங்க. அங்கத்தி வேறு மாதிரி காமிக்கும், அங்கத்தி சினாரியோ வேறு மாதிரி காமிக்கும். நீங்கள் அந்த 1 ஹவர் கேண்டில், அந்த கேண்டில் என்னவோ அந்த கேண்டில் நீங்கள் பை அண்ட் சேலுக்கான வியூ மட்டும் பாருங்கள். அந்த பர்டிகுலர் கேண்டில் வந்து பை அண்ட் சேலுக்கான வியூ மட்டும் பாருங்கள். நான் பை அண்ட் சேல் பண்ண போகிறேன். அப்போ என்னென்னா அந்த பை அண்ட் சேலில் ஒரு பிரேக் அவுட் நடக்குது, இல்லை ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ அந்த இதில் பிரேக் அவுட் நடக்குது. அந்த பிரேக் அவுட்டை நீங்கள் சாதகமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரேஞ்ச் இந்த இடத்துல வர சொல்லும். இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக்ஸ் மேக்ஸிமம் எதிர்பார்க்குறேன். நான் எதிர்பார்க்க லைக்ஸ் இன்னும் எந்த வீடியோவிலும் வரல ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆக்சுவலாக வந்து எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டு பார்க்குறேன், வீடியோ எனக்கு பிடிச்ச மாதிரி போட்டு பார்க்குறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் தேவைன்னு தெரியல. என்னென்னா எல்லோரும் வந்து லாப நஷ்டத்தை மட்டும் பார்க்குறாங்க. ப்ராஃபிட்ஸ்க்கு இன்றைக்கி நான் 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சு 1 lakh ப்ராஃபிட், 10 lakh ப்ராஃபிட், 20,000 ப்ராஃபிட், இதை தான் வந்து நிறைய பேர் பார்க்க விரும்புகிறாங்களே தவிர சரி அதை நாம் எப்படி சம்பாதிப்போன்ற இந்த குறிக்கோள் யாரும் கிடையாது. ஆக்சுவலாக பேப்பர் ட்ரேடிங் நான் போட்டது இல்லையா, அது வந்து ரியாலிட்டி வேறு, பேப்பர் ட்ரேடிங் வேறு. பேப்பர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு பிளான், அது அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறது வேறு. உங்களுக்கு அந்த வீடியோ தேவைப்பட்டால் சொல்லுங்கள், உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நான். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா வந்து 1 ஹவரில் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. என்ட்ரி ஆக சொல்ல மட்டும் அப்படியே டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி 1 மினிட்டுக்கு வந்துடுங்க. இது வந்து ஒன்லி ஃபார் பேங்க் நிஃப்டி மட்டும்தான். நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும்தான் இது நான் ஒர்க் ஆகும். நான் என்னுடைய என்ன சொல்ல எக்ஸ்பீரியன்ஸில் உங்களோட ஷேர் பண்ணுற விஷயம் என்னென்னா, இது ஒன்லி ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மட்டும்தான் ஒர்க் ஆகும். இது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் சூஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி பேண்ட் போட்டு மாடிஃபிகேஷன் 60-40 மாடிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. 15 மினிட்ஸ் வந்துடுங்க. 15 மினிட்ஸ் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏரியா பார்த்துட்டு உள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு 1 மினிட்க்கு வந்துடுங்க. 1 மினிட்டில் பை சிக்னல் ஏதாவது வருதான்னு பாருங்கள். அதாவது பை சிக்னல்னால் என்ன, திரும்பவும் கன்ஃபியூஸ். பை சிக்னல்லாம் என்ன, இப்போ வந்து சார்ட் வந்து போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஸோ ட்ரெண்ட் லைன் கட் ஆகுது, பை பண்ணுங்கள், அது கீழே ஸ்டாப் லாஸ் போடுங்க. 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இதுக்குள்ளே நல்லா கவனிங்க. 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இதுக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்க முடியாது. இந்த இடத்துல வந்து பார்க்கலாம் என்ன வருதான்னு. சரி, அது ஏன் காமிக்க முடியாதுன்னு சொல்லும், பார்த்துலாம் இருங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல கேளுங்க. ஸோ அப்படியே திரும்பி கீழே வருது, 60 40க்கு கீழே வருது. ஸோ இந்த கீழே வந்தவுடனே இந்த ரேஞ்சில் வந்து 1 மினிட் ஷிஃப்ட் ஆகிட்டு சேல் அண்ட் பைக்கான வியூ பாருங்கள். சேல் அண்ட் பைக்கான ட்ரெண்ட் லைன் கட் ஆகுதான், சேல் அண்ட் பைக்கான சேல் பண்ணுங்கள். மேலே வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க இந்த ஏரியாவில். ஓகே, சரி, இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் சொன்னேன் இல்லைங்களா. இந்த இடத்துல வந்து இது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ங்களா, 1 ஹவர் டைம் ஃப்ரேம் இது. சரி, நம்ம அப்படியே இங்கே மார்க் போயிடுதுங்களா, அதில் பார்க்கலாம். இதில் டைம் போட்டு பார்க்கலாம். இந்த கேண்டில் இல்லையா, நம்ம அப்படியே 1 மினிட்டில் போய்ட்டு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தான் பார்க்கலாம். அந்த சேம் சிம்பிளுக்கு நேராக எங்கள் சிம்பிளே காணும். ஓகே, இங்கே இருக்குங்க. நீங்கள் கீழே பார்க்காதீங்க, கீழே கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. கீழே RSI இப்போ வேணாம், இப்போ நம்ம வந்து அங்கே பார்த்துட்டீங்க இல்லைங்களா, அதோட முடிச்சுங்க. ஸோ இந்த ஏரியாவில் மட்டும் நம்ம வந்து பை அண்ட் செல்லுக்கான வியூ பார்க்கலாம். 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நிறைய சான்ஸ் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல பிரேக் அவுட்டு நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியாது, அந்த இடத்துல உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பாருங்கள், உங்களுக்கு புரியாது. 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் அந்த மாதிரி சினாரியோ பார்த்துட்டீங்கன்னா ஜஸ்ட் கீழே RSI எதுவும் கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி பிரேக் அவுட் என்ன வருதான்னு பாருங்கள். வேறு எதையும் பார்க்காது, ஜஸ்ட் பிரேக் அவுட் நடந்தால் பை பண்ண, கீழே ஸ்டாப் லாஸ் பண்ணணும், அவ்வளோதான். உங்களுடைய என்னென்னா எவ்ரி ஒரு பிரேக் அவுட்டு கீழே ஸ்டாப் லாஸ், பிரேக் அவுட் கீழே ஸ்டாப் லாஸ், பிரேக் அவுட் கீழே ஸ்டாப் லாஸ், இது மட்டும்தான் இருக்கணும். எப்போ அந்த ஸ்பீடு உள்ளே என்ட்ரி ஆக சொல்லும், எதுவும் கீழே வர சொல்லும், அதனுடைய பிரேக் டவுன் கீழே சேலு, மேலே ஸ்டாப் லாஸ், கீழே சேல், மேலே. இது வந்து சின்ன சின்ன பாயிண்ட் பிடிக்கலாம். ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் ஈஸியாக வந்து கேட்ச் பண்ணி டக்குன்னு வெளியே வந்துட்டே இருக்கலாம். இது வந்து ஸ்கேல்பிங்க்கு நல்லா தாராளமாக யூஸ் ஆகும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவ்வளோ நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன், ஆனால் இது எத்தனை பேருக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியலைங்களே. இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் ப்ராஃபிட் பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி தோணலாம். ஆனால் ரெகுலராக பண்ணால் எல்லாரும் ப்ராஃபிட் பண்ணலாமா? ஆனால் வந்து யாரும் ரெகுலராக பண்ணுறது கிடையாது. இப்போ நான் 1000 லைக்ஸ் கேட்குறேன்னு வச்சுங்களேன், 1000 லைக்ஸ் வந்து இந்த வீடியோக்கு வருதா இல்லையா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இது எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல.
மேபி புதுசாக வந்தவங்களுக்கு இது புரியாமல் இருக்கலாம். என்னோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கன்ஃபார்மாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட் எல்லா ஃபார்முலாவும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, எல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ளஸ் பேக் சப்போர்ட் இருக்குது, ப்ளஸ் ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்குது. என்ன சொல்லுது, அவங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்னோட வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள். அந்த லிங்க் பார்த்து தெரிஞ்சுங்க. இல்லை இந்த வீடியோக்கு எண்ட்லேயும் வரும், இல்லை பிளேலிஸ்ட்டில் கூட வெபினார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டு பாருங்கள். வெபினார் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். எவ்வளோ ஃபீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது ப்ரைம் டெலிகிராம் சேனல் லைவ் மார்க்கெட்டில் இந்த வியூஸை ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும். புதுசாக வந்தவங்க கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.